இதுவரைக்கும் முதியோர் இல்லங்களாக இருந்த சட்டமன்றத்தை இன்று இளையோர் இல்லமாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இளைய சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்கான அனைத்து மக்களுக்காகவும் அனைவருக்காகவும் எந்தவித பாகுபாடும் இல்லாம நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக என்னுடைய அரசாங்கத்தை அமைக்கும். இல்ல, அதுதான் இந்த அரசினுடைய சாதனை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சாதனை. ஏன்னா எல்லா வகையிலான பின்புலத்தோடு வந்தாதான் இங்க அரசியலை சாதிக்க முடியும், பின்புலம் இருந்தாதான் அரசியலை சோபிக்க முடியும், பின்புலம் இருந்தால்தான் எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ ஆக முடியும் அப்படின்னு இருந்த அரசியலை சாமானிய மக்களும் எம்எல்ஏ ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும் நிரூபிச்சு காட்டியிருக்கிறது எங்கள் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய சாதனை. அந்த சாதனை தான் இதற்கெல்லாம் காரணம். ஸோ இந்த இத்தனை பேர் முதன்முறையாக எம்எல்ஏவாக இருக்கிறதும் அமைச்சராக இருக்கிறதும் அவர் ஒருத்தராலே சாத்தியமாக இருக்கிறது. அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை அமைதியாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற போது நான் சொன்னேன், என்னுடைய தொகுதிகளுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தேன். அது எல்லாமே செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலில் அந்த துறையினுடைய அனைத்து பிரச்சனைகள் என்ன இருக்குது, இன்னும் அந்த துறையில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் என்ன இருக்குது, தொலைநோக்கு பார்வையோட மக்களுக்கு தேவையான திட்டங்கள் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் ஆராய்ந்து முழுமையாக அது மக்களுக்கான ஒரு நலன் செய்யக்கூடிய ஒரு துறையாக அந்த துறையை மாற்றுவதற்கான வேலையில் ஈடுபடுவோம். நிச்சயமாக இதற்கு முன்பு இருந்த அரசியல்வாதி போலவோ இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள் போலவோ ஒரு காலம் மக்கள் விரோதமாக செயல்பட மாட்டோம், மக்களுக்காக செயல்படும் ஒரு அரசாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாக்களிச்சிருக்கோன்னு மக்கள் ஒரு திருப்தியா இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. ஒரு எம்எல்ஏவா இருந்து இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு யங் அமைச்சரா இருந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கெல்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இதுவரைக்கும் முதியோர் இல்லங்களாக இருந்த சட்டமன்றத்தை இன்று இளையோர் இல்லமாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இளைய சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்கான அனைத்து மக்களுக்காகவும் அனைவருக்காகவும் எந்தவித பாகுபாடும் இல்லாம நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக என்னுடைய அரசாங்கத்தை அமைக்கும். புதிய எம்எல்ஏ, புதிய அமைச்சர், இதுவரைக்கும் கனவில் நினைத்து பார்க்காதது இன்னைக்கு உங்களுக்கு நிஜமா இருக்கும்ல. உங்களுடைய தனிப்பட்ட மனசு இன்னைக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்றீங்க? எல்லாம் என்ன சொல்றாங்க? உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல இன்று எப்படி இருக்கு? என்னுடைய வாழ்க்கை பயணத்துல மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக நான் இதை பார்க்கிறேன். 31 வயதுல எம்எல்ஏவாக்கி என்னை அமைச்சராக்கி இந்த இடத்துல நிறுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பெருமையும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் மக்களுக்கும் தான் சாரும். இதுல என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றத விட இது எல்லாமே தளபதி அவர்களுடைய தான். தளபதியால மட்டும்தான் இது சாத்தியமாயிருக்கிறது. தளபதிக்காக தான் இந்த இடத்த கொடுத்திருக்கிறாங்க. தளபதி ஒருவரால மட்டும்தான் இது சாத்தியமாகுன்றத மக்கள் நம்பி இருக்கிறாங்க. ஸோ அதை மக்கள் கொடுத்திருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் அலங்கரிப்பது மட்டும் இல்லாமல் அமைச்சராக அலங்கரிப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரமாக நான் பார்க்கிறேன். அதைவிட பல மடங்கு அதிகமாக பொறுப்புணர்வை நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியை தாண்டி என்னுடைய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒரு இடத்துல கூட தவறு செஞ்சிருக்க கூடாதுன்ற அந்த பயம் அதிகமாக இருக்கிறது. அதனால உண்மையிலேயே எந்த விதமான தவறும் நடக்காம மக்களுக்காக உண்மையாக உழைக்கும். இந்த லஞ்சம் லாவண்யம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ஊழல் ஆட்சியை எதிர்த்து தான் இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய மக்களாட்சியை உருவாக்கியிருக்கோம். இது மக்களாட்சியா தான் இருக்கும். சமூக நீதி ஆட்சின்னு சொன்ன கூட 7 தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல. தாவேக அரசுல 7 பேர் பட்டியல் பிரிவில் இருந்து தற்போது அமைச்சரா பதவியேற்றிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா எங்களுடைய கொள்கைகளை கட்சி துவங்கும் போது தலைவர் அவர்கள் அறிவிக்கும் பொழுது மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் அறிவிச்சாங்க. அப்ப அந்த சமூக நீதியை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது, அந்த சமூக நீதியை முழுமையாக பின்பற்றுவது, பெயரளவில் தந்தை பெரியார் அவர்களை கொண்டாடுவதும் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுவதும் மட்டும் இல்லாம உளமாற மனதார அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், ஒரு அரசியல் கட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கறத எங்க தலைவருடைய எண்ணம், மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய எண்ணம். நிச்சயமாக அதை நீடேற்காது. நன்றி.